இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற தியான பயிற்சி மிக மிக அற்புதமான ஒரு தியான பயிற்சி. சாந்தி தியான பயிற்சி. சாந்தி தியானம்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள பகுதிகளை நம்ம சாந்திப்படுத்துறது, அதாவது அமைதிப்படுத்துறது. பயிற்சிகள் எல்லாமே செய்துட்டதுக்கப்புறம் இந்த சாந்தி தவத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நம்ம பயிற்சிகள் செய்கிறது மூலமாக மின்காந்த ஆற்றல்களை நம்ம பிரபஞ்சத்திலிருந்து பெறுவோம். அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கணும். சில பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அளவுக்கு அதிகமான சக்தி ஓட்டங்கள் நம்ம சக்கரங்கள்லையும் நம்ம உடம்புலையும் பாய்ச்சப்படும் போது அதை தாங்குகிற சக்தி இல்லைன்னா வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த சாந்தி தவத்தை நம்ம மேற்கொள்கிறோம். இந்த சாந்தி தவம் செய்கிறதன் மூலமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒட்டுமொத்த உடல் மனமும் அமைதி பெறுகிறது. சவாசனத்தில் படுத்துக்கலாம். சாந்தி ஆசனம். மல்லாந்த நிலையில் படுத்துக்குங்க. ஒரு பிணத்தை போல் கைகளை விரித்து வச்சுக்கலாம். கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். கால்களை இன்னும் கொஞ்சம் அகட்டிக்கலாம். கண்களை மூடிக்குங்க. நான் சொல்கிற வரையில் கண்களை திறக்கக்கூடாது. ஆழமாக ஒரு 3 முறை மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. இப்போ உங்களுடைய முழு கவனத்தை உச்சந்தலையில் கொண்டு வாங்க. உச்சந்தலையில் கொண்டு வாங்க. கம்ப்ளீட் ரிலாக்ஸ். உங்கள் எண்ணத்தை உச்சந்தலையிலிருந்து மெதுவாக கீழே இறக்கி புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. புருவ மத்திக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு வாங்க. புருவ மத்தியிலிருந்து உங்கள் முகம் முழுவதும், அதாவது முதல்ல உங்களுடைய 2 கண்களுக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு போங்க. கண்கள் ரொம்ப இயல்பாக அமைதியாக இருக்கிறத உணர்றீங்க. அடுத்தது உங்களுடைய 2 காதுகள். அடுத்தது மூக்கு பகுதி, வாய்ப்பகுதி. கம்ப்ளீட் முகமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. மறுபடியும் உங்கள் எண்ணத்தை புருவ மத்திக்கு கொண்டு மெதுவாக கீழே இறங்கி இந்த விசுக்தி சக்கரம், அதாவது தொண்டைக்குழி பகுதிக்கு கொண்டு வரீங்க. அங்கிருந்து உங்கள் எண்ணத்தை அப்படியே 2 தோள்பட்டை வழியாக அப்படியே பரவ விடுறீங்க. 2 கைகளுடைய முழங்கைகள் பகுதி, உங்களுடைய கைகளினுடைய மணிக்கட்டு பகுதி, கைகளினுடைய விரல்கள், ஒவ்வொரு விரலாக நினச்சி பார்க்கலாம். 2 கைகள்லேயும் கட்டை விரல்கள், அடுத்தது ஆள்காட்டி விரல்கள், நடு விரல்கள். நான் சொல்லும்போது உங்கள் கவனம் அங்கே போகணும். மோதிர விரல்கள், சுண்டு விரல்கள். அடுத்தது உங்கள் எண்ணம் 2 கைகளினுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. 2 கைகளினுடைய உள்ளங்கைகளில் அந்த உயிரோட்டத்தை கவனிக்கிறீங்க. மாறி மாறி கவனிக்கலாம் 2 கைகள்லையும். இப்போ உங்கள் எண்ணத்தை மெதுவாக மேல் நோக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் விசுக்தி சக்கரத்துக்கு வந்துடுறீங்க. கழுத்துக்குழி பகுதி. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி உங்கள் அநாதக சக்கரம், மார்புக்குழி, அந்த இடத்துக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு வரீங்க. அங்கிருந்து உங்கள் எண்ணத்தை இதயத்துக்கு செலுத்துறீங்க. இதயம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அமைதி நிலையில் தன்னுடைய பணியை செய்துட்ருக்குது. எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படியே உங்கள் கவனத்தை லங்ஸ் பகுதி, நுரையீரல் பகுதிக்கு கொண்டு வரீங்க. நுரையீரலும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த மார்பு பகுதியுமே அமைதி நிலையில் இருக்குது. அதை உணர்றீங்க. இப்போ நெஞ்சுக்குழி பகுதியிலிருந்து உங்கள் எண்ணத்தை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி தொப்புள் பகுதிக்கு வரீங்க. மணிப்பூரக சக்கரம். அங்கிருந்து
உங்கள் எண்ணத்தை கிட்னி பகுதியில் செலுத்துறீங்க. அப்புறம் மண்ணீரல், கல்லீரல், இந்த உறுப்புகளுக்கெல்லாம் உங்கள் எண்ணத்தை செலுத்துறீங்க. அதெல்லாம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது, அமைதி நிலையில் இருக்குது. உங்கள் எண்ணத்தை அப்படியே தொப்புள் பகுதிக்கு மறுபடியும் கொண்டு வந்து சுவாதிஷ்டான சக்கரம் 4 இன்ச்சு, அதாவது 4 விரல் கடை கீழே அங்கே கொண்டு போயிட்டு அங்கிருந்து உங்களுடைய கணையம் பேன்கிரியாஸ், அதே மாதிரி சிறுகுடல், பெருங்குடல், அந்த பகுதிக்கெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியான நிலையில் ரிலாக்ஸாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. இந்த பரவச நிலையிலேயே நீங்கள் அப்படியே லயித்து இருக்கலாம். எப்போ எந்திரிக்குதுன்னு தோணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கால்களையும் மெதுவாக ரொம்ப மெதுவாக மடக்கி இடது பக்கமாக சரிஞ்சு படுத்து, கண்களை திறக்க வேண்டாம், இடது பக்கமாக கால்களை மெதுவாக மடக்கலாம். மடக்கிட்டு இடது பக்கமாக சரிஞ்சு அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. மெதுவாக வலது கையை ஊன்றி அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. மெதுவாக கண்களை திறக்க வேண்டாம். எந்திரிச்சு உட்காந்துட்டு கைகளை தேய்ச்சி கண்களை ஒத்தி மெதுவாக, ரொம்ப மெதுவாக இந்த நிலையிலிருந்து விலகணும். இதுதான் வந்து சாந்தி தவம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான தியான பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.